அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பெயரே சிந்தனை செய் மனமே அப்படின்ற ஒரு அழகான தலைப்பு தான். இந்த மனம் அப்படின்னு ஒன்று நமக்கெல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மனம்ன்ற அந்த வார்த்தையை வைத்து மனிதன் அப்படின்னு நம்மை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மனதோட இயல்பு இருக்குதே, அது என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரே வரியில் ஒரு அறிஞர் சொன்னார். மனசுனா என்னான்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு எது பிடிக்குதோ அந்த பிடித்த விஷயம் இதுக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை பெருசாக காட்டும். கிடைச்ச பிறகு இவ்வளோ தானே இது அப்படின்னு அதுவே மாறிடும். எவ்வளோ அழகான விளக்கம்! ஒன்று கிடைக்கிற வரைக்கும் இந்த மனசுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அதனால தான் இந்த காதலிக்கிற பையனையும் பொண்ணையும் பாருங்கள், அவள் இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு ஒத்த காலில் நிற்பான். அந்த ஒரு பையனுக்காக அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு இந்த பொண்ணும் தயாராக இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆகி ஒரே வருஷம் 2 வருஷத்தில் இதுக்காகவா நம்ம எல்லாரையும் விட்டு வந்தோம், இதனால தானே எல்லோரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அந்த பையன் பேரில், பையனுக்கு அந்த பொண்ணு பேரில் ஒரு சலிப்பு வந்துடும். ஏன்? கிடைச்சிருச்சு. அவங்க மாறல, மனசு மாறிடுச்சு. இது மனம் செய்கிற குரங்குத்தனம், வேடிக்கைத்தனம், விளையாட்டுத்தனம், வினோதம். அப்போ இந்த மனதை யார் சரியாக பக்குவப்படுத்துகிறார்களோ அல்லது கையாள கற்றுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். லைஃப்பில் சன் மாதிரி பிரகாசம் இருக்கும். ஜோசப் லிஸ்டர்னு ஒருத்தர், அவர் தான் இந்த அறுவை சிகிச்சையும் போது செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சவர், ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிச்சவர் அவர் தான். ஜோசப் லிஸ்டர்னு பேர். அவர்கிட்ட காலையில் ஒரு பெரும் பணக்காரர் ஒருத்தர் அவசர அவசரமாக ஓடி வந்து கக்கன்னு என்னமோ சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒன்றும் புரியல. இந்த லிஸ்டர், டாக்டர் லிஸ்டருக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் பேப்பரும் பேனாவும் கேட்குறாரு, எழுதி காட்டுறார். என்னன்னா, காலையில் சாப்பிட்றப்போ ஏதோ மீன் உணவு சாப்பிட்ருக்கிறாரு, அந்த மீன் முள் தொண்டையில் சிக்கிச்சான். அதை எடுங்க அப்படின்னு. இவர் நெருக்கமான நண்பர். அவருக்கு அதை விழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, எடுக்க முடியல, தொண்டையில் போய் சிக்கிச்சு. அது பெரும்பாடு படுறார். அப்புறம் இவர் வைத்தியராச்சுங்களே, அதை அழகாக எடுத்துட்டார். அப்பா அப்படின்னு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு, லிஸ்டர் உங்களுக்கு நான் எவ்வளவு ஃபீஸ் தரணும் சொல்லுங்கள் அப்படின்னார். நண்பர் தான் இருந்தாலும் அதை பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு ஃபீஸ் தரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நான் உங்கள் தொண்டையிலிருந்து அந்த முள்ளை இப்போ எடுத்துட்டேன். இப்போ எடுக்காமையே இருக்கிற அந்த நேரத்தில் தவிச்சிங்களே, அந்த நேரத்தில் யாராவது இதை எடுத்தால் அவங்களுக்கு எவ்வளவு தரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். அந்த நேரத்தில் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டால் இவ்வளவு தரலாம்னு தோணியிருக்கும் இல்லையா, அதில் பாதி கொடுத்தா போதும் அப்படின்னாராம். ஏன்? அந்த நேரத்தில் சொத்தையே எழுதி வச்சாலும் கூட பரவாயில்ல, இதை எடுத்துட்டா போதும் அப்படின்னு தானே தோணும். காட்டில் ஒரு ராஜா வேட்டையாடுறதுக்காக போகிறான், குதிரை மேலே போயிட்டே இருக்கிறான், வழி தப்பி போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல, தண்ணி தாகம், வெயில் வேறு நாக்க வரட்டுது. அப்போ ஒரு இடத்துல குடிசை ஒன்று இருக்குது, அங்கே போய் ஐயா கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்ட்டான். அந்த பெரியவர் வாங்க அப்படின்னு உள்ளே அழிச்சிட்டு போய் உட்கார வச்சு ஒரு டம்ளர் நிறைய மோர் கொடுக்குறார். அதை குடிச்சிட்டு ராஜா என்ன பண்ணுறான், அப்பா நாளைக்கு காலையில் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு. இந்த பெரியவர் மறுநாள் காலையில் போய் அந்த ராஜாவை பார்த்தா, என்னுடைய நாட்டில் உங்களுக்கு பாதியை தருகிறேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார். சுற்றி இருந்த மந்திரிமார்கள்லாம் பதறி போயிட்டாங்க. என்னடா இது, எவனோ ஒரு அன்னக்காவடி ஒத்தான் அங்கேருந்து வந்து நிற்கிறான், நாட்டில் பாதியை தரேன்றாரே, ராஜ்யத்தில் பாதியை தரேன்னா. ராஜா சொன்னார், ஆமாம், நேற்றுக்கு நான் இருந்த நிலைமை அப்படிப்பட்டது, என்னுடைய உயிரே போகும் போல் இருந்தது, வெயிலில் தாகத்தில் நாக்கு வறண்டு போய். அப்போ இவர் கொடுத்த ஒரு டம்ளர், அந்த ஒரு குவளை மோர் தான் என்னுடைய உயிரை தக்க வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவனுக்கு பாதி ராஜ்யம் தருவதில் என்ன பாதிப்புன்னார். அப்போ மனம் என்பது ஒரு விஷயம், நாம் எந்த சூழலில் இருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் இது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த கஷ்டப்படுற நேரத்தில் எதை கொடுத்தாலாவது இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய மாட்டோமா அப்படின்னு நினைக்க வைப்பது எது? மனம். எதை கொடுத்தாவது இதை நாம் அடைந்து விட மாட்டோமா என்று இன்ப பொக்கிஷமாக ஒருவரை நினைக்க வைப்பது எது? இதே மனம்தான். நம்முடைய சிங்கப்பூரை உருவாக்கின தந்தை அப்படின்னே சொல்லுவாங்க, லீ ஹியூவான் ஹியூன்னு பேர். அவர் சின்ன வயசில் ரொம்ப வறுமையில் இருந்திருக்கிறார். எவ்வளோ தூரம் வறுமை அப்படின்னா,
முட்டை இருக்குங்களே, கோழி முட்டை, இது கிடைக்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயமா. சாப்பிட்ற நேரத்தில் ஒரு கோழி முட்டை வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. அப்போ இந்த சீனர்கள், சிங்கப்பூர் இவங்கெல்லாம் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்கல்ல. ஒரு ஒரு சின்ன கப்பு நிறைய அப்பா நூடுல்ஸ் வச்சுருக்கிறார், இன்னொரு கப்பில் முட்டை வச்சுருக்கிறார். லீ ஹியூன் யூனோட அப்பா அவர் கூப்பிட்டு சொன்னதாக இவர் சொல்கிறாரு, இந்த ரெண்டுத்தில் உனக்கு என்ன வேணும்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. நூடுல்ஸ் தான் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமே, முட்டை சாப்பிடுவோம் அப்படின்னு முட்டையை நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அப்பா அந்த நூடுல்ஸ் எடுத்தார், உள்ளுக்குள்ளே பார்த்தா நூடுல்ஸ்குள்ளே ஒரு முட்டையை அப்பா மறைச்சி வச்சுருக்கிறாரு. அடாடா, நம்ம முட்டையை எடுத்துக்கிட்ட மறுபல அந்த நூடுல்ஸ் இருக்கிற பாத்திரத்தை எடுத்துருந்தால் நமக்கு ரெண்டுமே கச்சிருக்குமேன்னு நான் வருத்தப்பட்டேன். எங்கள் அப்பா தான் சொன்னார், கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை வச்சு தீர்மானிக்காத, கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருப்பது தெரிகின்ற விஷயத்தை விட அதிக மதிப்புள்ளதாகவும் இருக்கலாம். எப்போதும் தேடலில் உனக்கு அக்கறை இருக்க வேண்டும் அப்படின்னார். மறுநாள் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ், இன்னொரு பாத்திரத்தில் முட்டை இருக்கு. நேற்றுக்கு நடந்ததை வச்சுக்கிட்டே நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், அந்த நூடுல்ஸ் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். உள்ளுக்குள்ளே கைவிட்டு உள்ளுக்குள்ளே கோழி முட்டை இருக்குதா, வேக வச்சு அவிச்ச முட்டை இருக்குதான்னு கைவிட்டு பார்த்தேன், இல்லை. அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எப்போதும் ஒரு அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடத்தை எல்லா இடத்திலும் அதுவே பொருந்தும் என்று நினைக்காதே. நீ நேற்று பெற்ற அனுபவம் இன்றைக்கு உனக்கு கை கொடுக்கும் என்று இல்லை. புதிய புதிய அனுபவங்களும் உனக்கு புதிதாக புலப்படும், புதிய விஷயங்களை உணர்த்தும். பழைய அனுபவங்கள் புதிய பாதைகளுக்கு பயன் தரும் என்று எப்போதும் சொல்ல முடியாதுன்னார். மறுநாள் பார்க்குறப்பவும் இதே மாதிரி ஒரு பாத்திரம் நிறைய நூடுல்ஸ் இருக்குது, ஒரு பாத்திரத்தில் முட்டை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு எது வேணும்னு அப்பா கேட்டார். பா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்கப்பா, எனக்கு என்னப்பா, நீங்கள் தான்ப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு விட்டுட்டேன். எங்கள் அப்பா, டேய் நான் காலையிலேயே உனக்கு முன்னால் எழுந்து காலை உணவு முடிச்சிட்டேன், ரெண்டுத்தையுமே நீ எடுத்துக்கன்னு சொன்னார். எனக்கு நூடுல்ஸும் கிடைத்தது, வேக வைத்த முட்டையும் கிடைத்தது. அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ எப்பொழுது பிறருக்கு என்று விட்டு கொடுக்கிறாயோ அப்பொழுது உனக்கு கிடைப்பது 2 மடங்காக கூட இருக்கலாம் என்பது இயற்கையின் விதின்னு சொன்னார். இந்த 2 நிமிடத்தில் தயாராகிற நூடுல்ஸை வச்சு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த வழிகாட்டுதலை, அற்புதமான பாடத்தை 2 பிறப்புகளுக்கு தாங்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான பாடமாக கற்றுக்கொண்டேன். மனம் சில சமயம் இல்லாததை பெரிதாக நினைக்கும், சில சமயம் இருப்பதை சாதாரணமாக நினைக்கும். எது இருக்கிறதோ அதையும் தாண்டி பல பாடங்களை நாம் மனதை வைத்துத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் தகப்பன் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு அந்த அழகான செய்தியை முடிக்கிறார். மனதை யாரெல்லாம் கையாள கற்று வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பேரரசர்களாக இருப்பார்கள். காட்டிலே வழி தவறிய அரசனைப் போல இல்லாமல் வாழ்க்கையில் சரியான வழியில் செல்வதற்கு அவர்களுக்குத்தான் எல்லா தகுதியும் இருக்கிறது, வெற்றியும் அவர்களுக்கு இருக்கிறது. நாம் அரசனா அல்லது முட்டையை தேடிய சின்ன பிள்ளையா, கொஞ்சம் சிந்திப்போமே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.